மனைவியின் காதலன். மனைவிக்கு ஒரு காதலன் இருந்ததாக அறியும் போது கணவன் இவ்வளவு கோபப்படுவானேன்? மனைவியைத் தவிர கணவனுக்கென்றும் ஒரு வாழ்க்கை இருக்கும் தானே. அதில் நிறைய ரகசியங்களும் இருக்கும். கணவனுக்கு ஏன் ஒரு காதலி இருக்கக்கூடாது? திருமணத்துக்கு முந்தைய கணவனின் வாழ்க்கை முறை எதுவாக இருந்தது? பல பெண்களை காதலித்திருப்பான். பலருக்கும் காதல் கடிதங்கள் எழுதியிருப்பான். சந்ததி விருத்தி கூட நடந்திருக்கும். இதையெல்லாம் ஒரு மனைவி விசாரித்து கொண்டிருப்பதில்லை. ஆனால் மனைவியின் முந்தைய வாழ்க்கை குறித்து கணவனுக்கு அறிந்தாக வேண்டும். இந்த தேடுதலின் பின் செயல்படுவது எது? கணவன் ஒரு முதலாளி, மனைவி அவனிடம் வேலை பார்ப்பவள். கணவனுக்கென்று ஒரு சில நல்ல நடவடிக்கைகள் இருக்கும். இதை அவன் எப்போது வேண்டுமானாலும் மீறலாம். மனைவி ஒருபோதும் மீறக்கூடாது. கணவனின் கடந்த காலம் முழுவதும் நிகழ்காலத்தின் பெருமளவும் ரகசியம். அங்கே நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் எதையுமே மனைவி அறிய வேண்டிய தேவையில்லை. கணவனை கண்மூடித்தனமான நம்பிக்கையுடன் மனைவி ஆராதிக்க வேண்டும். ஆனால் கணவன் மனைவியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சந்தேகத்துடன் பார்க்கிறான், கேள்வி கேட்கிறான். மனைவிக்கு ஒரு காதலன் இருந்தான் என்ற விஷயம் வெளியே தெரிந்து போய்விட்டது. வெளியே என்று சொன்னால் மனைவி, மனைவியின் அம்மா, காதலன், காதலின் சித்தி, இத்தனை பேருக்குத்தான் தெரியும். சரி, இதற்காக கணவன் ஏன் இவ்வளவு கோவப்பட வேண்டும்? திருமணத்துக்கு முன் மனைவிக்கு சில ரகசியங்கள் இருந்தன. காதலனுக்கு அவள் ஏராளமான கடிதங்கள் எழுதியிருந்தாள். காதலனின் சித்தியின் மூலம் இந்த கடிதங்கள் கணவனிடம் வந்து சேர்ந்தன. இவை மனைவியின் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. சுருக்கமாகச் சொன்னால், மனைவியின் மனமும் உடலும் காதலனுக்கு கீழ்ப்படிந்திருந்தன. அதில் என்னுயிர் மணாளா என்று தொடங்கி காதலனுக்கான தகவலை எழுதுகிறாள் காதலி. மேலும் பகல் நேரங்களில் வீட்டுக்கு அதிகமாக வரவேண்டாம் என்றும் எழுதுகிறாள். காதலி இதை முழு மனத்துடன் எழுதவில்லை. தங்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் சகோதரனுக்கும் மற்றவர்களுக்கும் சந்தேகம் உருவாகி இருக்குமோ என்று ஒரு சிறு சந்தேகம். எதுவாயினும் நம்முடைய ஆட்களின் மற்றவர்களின் சந்தேகங்கள் விலகட்டுமே. அப்புறம் அந்த ரகசியம். அது என்ன ரகசியம்? எதுவாயினும் அம்மா பார்த்துவிட்டால் அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் சொல்லாமலும் இருக்கவில்லை. இப்போது எத்தனை பேருக்கு சந்தேகம் உருவாகி இருக்கிறது என்று கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எனக்கு எதுவும் எழுத தோன்றவில்லை. எல்லாம் கடவுள் சித்தம் போல நடக்கட்டும். தங்களின் காதலுக்கு பாத்திரமான இந்த பாவப்பட்ட நான். பேரெல்லாம் கிடையாது, காதலியின் கையெழுத்து மட்டும். அடுத்த கடிதம் 2 மாதம் கழித்து, கர்க்கடகம், ஆடி 2ஆம் தேதி. அதில் மனைவிக்கு ஏற்பட்ட மன வருத்தம் குறித்தும் ஆதரவற்ற மனநிலை குறித்தும் அவளுக்கான இரகசியங்களின் திரையை நீக்கி மிகுந்த மன வருத்தத்துடன் எழுதுகிறான். இறுதி உடை பெற்று செல்வதுதான் எண்ணமாக இருந்தால் என்னிடம் வரவேண்டாம். நான் தங்களை நம்பவில்லை என்று சொல்வது கடவுளுக்கே அடுக்காது. என் வயிற்றில் இருக்கும் தங்களை நான் நம்பாததன் காரணமல்லவா? தாங்கள் இந்த அளவுக்கு கடின மனம் படைத்தவரா? அல்லது என்னை சோதித்து பார்க்கிறீர்களா? தாங்கள் அனுப்பிய கடிதம் வியாழக்கிழமை 2 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் வைத்து கிடைத்திருந்தது. அங்கிருந்து பதில் எழுத முடியவில்லை என்று இந்த கடிதத்தை வாசித்த போது நான் உலகையே மறந்துவிட்டேன். 1 மணி நேரம் சென்ற பிறகுதான் என்னால் பேசவே முடிந்தது. குழந்தைகள் எதையெல்லாமோ என்னிடம் கேட்கிறார்கள். நான் அவர்களிடம் ஏதேதோ பொய் சொன்னேன். கண்ணீரும் கம்பளையுமாக என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் இந்த கடிதத்தை வாசித்தேன். இன்றுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் யாருக்காக, எதற்காக வாழ வேண்டும்? இனிமேலும் வாழ்வதாக இருந்தால் இதன் மிச்ச மீதியை தானே அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு கடினமான சோகத்தை சுமக்க நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்? இப்படி என்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துக்கு எப்போது செல்கிறீர்கள்? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் உயிர் வாழ்வது? நீங்கள் திரும்பி வரும்போது என் பிணத்தை கூட பார்க்க முடியாது. என்னுடைய ஆன்மா இதன் பரலோகத்திலிருந்து உங்களை காதல் இருக்கிறது என்பதையாவது புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாள். என் உயிர் நாதா, தங்களுக்கு என் மீது இவ்வளவு கோபம் வரும் அளவுக்கு நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன்? நான் வேறு யாரையாவது தேடிச் சென்றதாக தாங்கள் அறிந்தீர்களா? என்னை பற்றி இப்படி நினைப்பதற்கான காரணம் என்ன? நான் தங்களை தவிர வேறு யாரையும் காதலிக்கவில்லை. உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் எனக்கு கடிதம் எழுத வேண்டாம். தங்களுடைய காதல் இப்போது வேறு ஏதாவது பெண் மீது இருக்கலாம். அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் வாழலாம். அதற்காக இவ்வளவு மோசமாக கடிதம் எழுதி என்னை ஏன் வேதனைப்படுத்த வேண்டும்? ஸ்ரீநாஞ்சலி சித்தம் புருஷபாக்கியம். மனைவி அமைவதெல்லாம் கணவன் பெற்ற வரம் என்று சொல்வது வெறும் ஒரு அபவாதம். ஒரு பெண்ணுக்கு அடிமையாக வாழ்வதை நான் விரும்பவில்லை. என்னுடைய விருப்பம் போல எனக்கு வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தீர்கள் அல்லவா? என்னுடைய அடிமையாக உங்களை நான் வாழச் சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டேன். உங்கள் விருப்பம் போல நீங்கள் நடக்கலாம் என்றால்
என் விருப்பம் போல நான் நடக்கக்கூடாதென்று எதுவும் இல்லை அல்லவா? மிகவும் சாதாரணமான இந்த மனித பிறவியை எதற்கு இவ்வளவு பெரிய விஷயமாக கருதுகிறீர்கள்? இனியும் இது போன்ற கடிதங்களை அனுப்புவதாக இருந்தால் என்னுடைய எழுத்தையோ என்னையோ பார்க்கலாம் என்று நினைக்க வேண்டாம். இது நிச்சயம். ஜெகதீஸ்வரா, ஆண் வர்க்கத்தின் மீது அன்பு காட்டியதன் பலன் இதுதானா? எதுவாயினும் எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது. என்னை போன்ற மற்ற சகோதரிகள் எவருக்கும் இப்படியான நிலையை ஏற்படுத்தி விடாதே. அல்லது ஒரே சாதியாகவாது இருக்கட்டும், தன்னுடைய சாதி என்ற அனுதாபமாவது மிச்சம் இருக்கும். நான் கள்ளங்கபடமில்லாமல் அன்பு காட்டியதற்கு இதுவா பலன்? நான் தங்களை வஞ்சிக்கவும் இல்லை, வஞ்சிக்கவும் மாட்டேன். வஞ்சனை செய்வது, பாசாங்கு காட்டுவதும் தாங்கள்தான். என்னை பார்க்கவில்லை என்றால் என்ன? அங்கே நல்ல அழகான இளம் பெண்கள் நிறைய இருப்பார்கள் தானே. பிறகு எதற்காக வர வேண்டும்? கண்கள் விலகும் போது மனதும் விலகும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய உண்மை. அடுத்த கடிதம். துலாம், ஐப்பசி 30ஆம் தேதி. தாங்கள் அனுப்பிய கடிதமும் ரூபாயும் கிடைத்தன. என்னிடம் இறுதி விடை பெறுவதற்கு வரவேண்டாம். எழுத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்னிடம் விடைபெற்றுச் செல்வதுதான் உங்கள் விருப்பமா? அடுத்த கடிதம். விருச்சிகம், கார்த்திகை 22ஆம் தேதி. மேலே இறுதி கடிதம் என்ற குறிப்புடன். இந்த மாதத்தில் இது 3வது கடிதம். ஒரு கடிதத்திற்கும் கூட பதில் வராததில் வருந்துகிறேன். இதுதான் என்னுடைய இறுதி கடிதம். இதற்கும் பதில் வரவில்லை என்றால் 2 பேருடைய மரணம் வரைக்கும் என்னுடைய ஒரு கடிதத்தை கூட நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியாது. தங்கள் மனம் இவ்வளவு கடினமாக மாறிவிடும் என்று கடவுள் மீதானாயாக எனக்கு தெரியாது. எதுவாயினும் என்னுடைய திறமையால் குழந்தையை இதுவரைக்கும் யாரும் பார்க்கவில்லை. என் மீது இவ்வளவு வைராக்கியம் காட்டும் அளவுக்கு நான் என்ன தப்பு செய்தேன்? கடவுள் அனுகிரகத்தால் நாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றால் இதன் மீதியை சொல்கிறேன். இப்படிக்கு தாலுக்கைச் சேர்ந்த பாவப்பட்ட நான். அடுத்த கடிதம். விருச்சகம் 25ஆம் தேதி. காதல் மலர்ச்சியுடன் மனைவி காதலனுக்கு எழுதியிருக்கிறாள். என்னுடைய அன்பு நிரம்பிய எனது ஆத்ம நாயகனான பிரிய கண்மணி, இப்போதாவது ஒரு கடிதம் அனுப்ப மனம் வந்ததில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இருந்தாலும் உங்கள் மனம் இவ்வளவு கடினமாக மாறிவிட்டதே. எனக்கும் மிகுந்த பச்சாதாபமும் வருத்தமும் உண்டு. தாங்கள் அனுப்பிய ரூபாய் 23ஆம் தேதி கிடைத்தது. நான் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது சந்திப்பில் வைத்து அஞ்சல் பியூனை பார்த்தேன். ஒரு மணி ஆர்டர் இருக்கிறது, கையொப்பமிட வேண்டும் என்று சொன்னான். நான் வழியோரத்தில் உள்ள ஒரு திண்ணையில் ஏறி பெயரை எழுத ஆரம்பிக்கும் போது என்னுடைய அண்ணன் அங்கே வந்தான். பிறகு ஒப்பிட்டு கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ள என்னால் இயலாமல் போயிற்று. அண்ணன் அஞ்சல் சிப்பாயிடம் யார் அனுப்பியது, எங்கிருந்து, எவ்வளவு ரூபாய் என்றெல்லாம் கேட்டான். அவன் தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டான். இப்படியாக ஓர் ஆபத்தும் நிகழ்ந்தது. அனுப்பியது யாரென்றும் எங்கிருந்தும் என்றெல்லாம் இதுவரை அவனுக்கு தெரியாது. எங்கிருந்து மூத்த மகன் அனுப்பியதாக அம்மா சொன்னாள். இதை முழுவதுமாக நம்பினானா இல்லையா தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலை. ஒருவேளை நம்பவும் செய்திருக்கலாம். பரீட்சை நாளை முடிவடையும் எல்லாவற்றையும் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். இந்த வருடம் பாஸாவேன் என்று நம்புகிறேன். இங்கிருந்து சென்ற பிறகு ஒரு பெண்ணை கூட தொட்டதில்லை அல்லவா? என்றால் என்னையும் ஒரு ஆண் கூட தொட்டதில்லை. வண்டு தேன் குடிக்க மலர்களை சுற்றி திரிவது போல் ஒருவன் என்னை சுற்றி திரிகிறான். ஆனால் நான் சாகும் வரைக்கும் அவனால் என்னை தொடக்கூட இயலாது. இது நிச்சயம். எல்லோருக்கும் இருப்பது போல் காமமோ ஆண் உறவுக்கான ஆசையோ சிறிதளவும் எனக்கில்லை, தெரியுமல்லவா? கடந்த திங்கட்கிழமை எதிர்பாராமல் நான் ஒரு கனவு காண நேர்ந்தது. கனவில் கண்டது தங்களைத்தான். தாங்கள் இங்கே வந்தீர்கள். என்னிடம் எதுவுமே பேசவில்லை. வந்தீர்கள், பெஞ்சில் படுத்தீர்கள். நான் உங்கள் தலைமாட்டில் உட்கார்ந்து ஒவ்வொன்றாக கேட்கிறேன். ஆனால் என்னிடம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் ஒரு முத்தம் தந்தேன். இதற்காக என்னிடம் கோபப்பட்டு விட்டு உடனடியாக வண்டியேறி போய்விடவும் செய்தீர்கள். நீங்கள் வரும்போது நடந்து கொள்வதும் இப்படியாகவே இருக்கலாம். கடந்த முறை நீங்கள் வந்தபோது சமையல் கட்டில் அரிசி களைந்து கொண்டிருந்த என்னை பிடித்தீர்கள் அல்லவா? அப்போது நான் ஒரு முத்தம் தந்ததற்காக சற்று கோபத்துடன் எனக்கு தேவையில்லை என்று என்னுடைய முகத்திற்கு நேராகவே சொன்னீர்கள். அதற்கு பிறகு நான் தந்ததும் இல்லை, நீங்களாக பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போது ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. அது என்று நிறைவேறுகிறதோ அன்றுதான் நான் திருப்தி அடைவேன். அது வேறொன்றுமில்லை. காதலுடன் என்னை கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர வேண்டும். எனக்கும் அப்படியே செய்ய வேண்டும். ஆகவே கடிதம் கிடைத்ததும் உடனடியாக இங்கே வர வேண்டும். இந்த ஒரு ஆசை அனுதினமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. என் கண்மணிக்கு இந்த கடிதம் மூலம் 1000 முத்தங்கள். உடனடியாக பதில் அனுப்பவும். பதில் தாமதமாகும் தோறும் எனக்கு ஏற்படும் மனவேதனையை முன்கூட்டியே சொல்ல இயலவில்லை. இப்படிக்கு தங்களின். அடுத்தது இறுதி கடிதம். மேடம், சித்திரை மாதம் 7ஆம் தேதி. பிராணநாதா, நான் நடுங்கும் கரங்களுடன் இதை எழுதுகிறேன். நீங்கள் இதற்கு பதில் அனுப்ப வேண்டாம்.
பதில் வரும்போது என்னுடைய திருமணம் முடிந்திருக்கும். இப்படிக்கு தங்களின். கணவன் இந்த கடிதங்களை மனைவியிடம் காட்டினான். அவள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவனுக்கும் காதலனை நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அவனிடம் என்னவென்று கேட்பது? நான் திருமணம் செய்திருப்பவளும் தன்னுடன் காலம் காலமாக வாழ வேண்டியவளும் தனது குழந்தைகளின் அம்மாவுமான தன் மனைவியை அந்நிய ஆடவன் ஒருவன் முத்தமிடவும் கட்டிப்பிடிக்கவும் செய்திருக்கிறான். இதை மறந்துவிடவா முடியும்? கணவன் நினைத்து பார்ப்பான். மனைவியின் உதடுகளையும் கண்களையும் மார்பகங்களையும் பார்ப்பான். அந்த இடங்களிலிருந்து எதையும் அவனால் யூகித்து அறிய முடியவில்லை. முடியவும் முடியாது. ஏராளமான இரகசியங்கள் புதையுண்ட இடங்கள் அவை. கணவன் வீட்டை விட்டு வெளியே இறங்குவதே இல்லை. இரவு நேரங்களில் சருகுகள் அசைந்தால் கூட திடுக்கிட்டு மனைவியை அழைத்து கேட்பான். யாருடைய அவன்? பஷீர் எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 கதைகளின் தொகுப்பிலிருந்து தமிழில் குளச்சல் யூசுப், தேர்வும் தொகுப்பும் சுகுமாரன்.